இப்போ பைரவ அண்ணன் வந்து என்ன பாத்துட்டா இன்னைக்கு வசமா மாட்டிக்க போறோம். பேசாம மயில் அண்ணனுக்கு போன் பண்ணி அவரை வர சொல்லி பைரவ அண்ணனை கூட்டிட்டு வர சொல்லலாமா? சொல்லுமாக்கா. அண்ணே ரொம்ப அவசரம், கொஞ்சம் உடனே நம்ம வீட்டு வாசலுக்கு வாங்கண்ணே. என்ன விஷயமா? ஏன் அவசரமா வர சொல்ற? அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லண்ணே, உடனே வாங்க. மகா, யார்கிட்டமா பேசிக்கிட்டு இருக்க? மயில் அண்ணன் கிட்ட. என்ன விஷயம்? இல்ல, நான் அவசரமா மார்க்கெட்டுக்கு போகணும். அவரை வாசல்ல நிப்பாட்டிட்டு நான் மார்க்கெட்டுக்கு போலான்னு பார்த்தேன். சரியா போச்சு. அவன் அப்பவே கிளம்பி மார்க்கெட்டுக்கு போயிட்டாமா. அவன் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. என்ன பொண்ணுமா நீ போய் வாசல்ல நின்னு அவரை கூட்டிக்கிட்டு வா. அண்ணன். ஆமா மகா, நான் மார்க்கெட் தான் போயிட்டு இருக்கேன். இதோ பக்கத்துல வந்துட்டேன். என்ன விஷயம் மகா? ஐயோ, இத முதல்லயே சொல்லக்கூடாதானே? எங்கம்மா என்ன சொல்ல விட்ட? ஆமா, எதுக்காக மகா என்ன அவ்வளவு அவசரமா வர சொன்ன? ஐயோ, எப்படி சொல்றதுன்னே தெரியலன்னு. நல்லூர்ல இருந்து எங்க பைரவ அண்ணன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காருன்னு. அவர் ஏமா நம்ம வீட்டுக்கு வரணும்? ஆமா, முதல்ல அவருக்கு நம்ம வீடு எங்க இருக்குன்னே தெரியாதே. அப்புறம் நீ இங்க இருக்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? ஐயோ, அதுதானே தலை விதிங்கிறது. காஞ்சிபுரத்துல திவ்யாக்கா கல்யாணத்துக்கு பட்டு புடவை ஆர்டர் பண்றதுக்காக பிரபாகர் சார் கரெக்டா எங்க அண்ணன் வேலை பாக்குற கடையில தான் ஆர்டர் கொடுத்திருக்காரு. சாம்பிள் காமிக்கிறதுக்காக அண்ணன் இங்க வந்துட்டு இருக்காரு. ஐயோ, இது என்னம்மா இப்படி ஒரு பிரச்சனை? அச்சோ, திரு வேற வீட்டுல இருக்கானேமா, எப்படிமா அதை சமாளிக்க போற? ஷோ, தெரியல என்ன. இன்னைக்கு என்னவோ ஒன்னு பெருசா நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. சரி, நான் வைக்கிறேன். பார்த்து வாங்க தம்பி. வாங்க. வாங்க. வணக்கங்க. வாங்க தம்பி. எங்க வீட்டை கண்டுபிடிச்சதுல ஒரு சிரமமும் இல்லையா? அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லைங்க, ஈஸியா வந்துட்டேன். கடவுளே, என்ன இது? நம்ம நினைச்சதெல்லாம் அப்படியே நடக்குதே. அப்போ பைரவ அண்ணன் போட்டோவையும் பாத்துருவாரா? இன்னைக்கு நல்லா மாட்டணும். உட்காருங்க. இன்னைக்கு மட்டும் அண்ணன் இந்த போட்டோவை பார்த்துட்டா எல்லாருக்கும் பிரச்சனை தான். அவர் அந்த போட்டோவை பாத்திரவே கூடாது. கடவுளே, ஒரு நிமிஷங்க. அம்மனி. அண்ணன். என்னம்மா திடீர்னு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிருக்க? அண்ணன், என்னவோ உங்க ஞாபகம் வந்ததுன்னு அதுக்குதான் ஃபோன் பண்ணேன். அம்மனி, நானும் உன்னதாம நினைச்சுக்கிட்டே இருந்தேன். உனக்கு ஒரு புடவை கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். எப்படா கொடுக்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு சென்னையில ஒரு ஆர்டரு. இப்போ நான் சென்னையில தாம்மா இருக்கேன். இங்க வரேன்னு சொன்னதும் எனக்கு உன் ஞாபகம் தாம்மா வந்துச்சு. நீ நல்லா இருக்கலம்மா? நான் நல்லா இருக்கேன். நீங்க வேலையா இருக்கீங்கன்னா நான் அப்புறம் பேசுறேன். ஆமாமா, கொஞ்சம் வேலையா இருக்கேன். வேலை முடிஞ்சது கூப்பிட்டுமா?
சரிண்ணே. சரிம்மா. அப்பாடா, இப்போதைக்கு இவர் போட்டோவை பார்க்க மாட்டாரு. ஆனா இவர் கிளம்பி போற வரைக்கும் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. என் தங்கச்சிங்க, அவளையும் சென்னையில தான் கட்டி கொடுத்துருக்கோம். அவ தான் ஃபோன் பண்ணா. திரு அப்பா கூப்பிட்டுட்டே இருக்காரு, வா போலாம். வா வா சீக்கிரம். இவனுக்கு வீட்ல இருந்துகிட்டே போன் பண்றா. அப்ப கூட என்னமோ சைகை காமிச்சாளே. என்னாச்சு திரு? ஆ? ஆம், யார் போன்ல? ஆபீஸ்ல இருந்து போன் வந்துருச்சு. நான் பேசிட்டு வந்துடுறேன். நீ போ. சரி ஓகே. என்னாச்சு? ஏன் வீட்ல இருந்துகிட்டே போன் பண்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சைகை எல்லாம் பண்ண. நல்ல வேளை திவ்யா பார்க்கல. ஏன் இப்படி எல்லாம் பண்ண? நான் சொல்றத முதல்ல கேளுங்க. என்ன ஆனாலும் நீங்க கீழே மட்டும் வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா அவ்வளவுதான். ஏன் வந்தா என்ன? இப்போ ஒருத்தர் கல்யாண புடவை சாம்பிள் காமிக்க வந்திருக்காருல்ல, அது வேற யாரும் இல்ல, என் அண்ணன் பைரவ அண்ணன் தான். அவரா?